எல்லா கட்சிக்கும் அவங்க அவங்க அவங்களுடைய கொள்கையில அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டோம். ஸோ அதுல எந்த மாற்று கருத்து இருக்கா? தவிகாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதா பாத்தீங்களா? இந்த சூழல்லாம் எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேல 1,75,00,000 மக்களுக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நான் நம்புறேன். மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க, மாற்றத்தை விரும்ப வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் எஸ்கார்டுமே இல்லாம வந்தாங்க. திரும்ப போகும்போது குழப்பம் இல்லை. கண்டிப்பா அது எப்பவுமே அந்த இதனால தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னாலும் எங்க தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களோட தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டாம். பாஜகவுடைய தலையீடு இருக்குன்னு ஈசிஆர் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. தற்போதைய அரசியல் சூழல்ல தவிக அப்படி நினைக்கிறான் பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்க பாத்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும்.